எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? நீங்க பார்த்தீங்களா? ஆமா, பிச்சு பறக்க விட்டான், பஞ்ச பிறகு பறக்க விட்டான். ஷோ சேட்டை தாங்க முடியலப்பா. அந்த பாருங்க, அழுக்கு கூடையில உள்ள டஸ்ட்பின், அந்த அழுக்கு டப்பா மூடியை பிடிச்சி தள்ளி விட்டு அது மேல உள்ள கூடையை கொடுத்துரும், அதையும் தள்ளி விட்டு அதுல உட்காந்து விளையாடணுமா. அது சங்கு சக்கரமா, அவங்களுக்கு விளையாடுறதுக்குள்ள சங்கு சக்கரம் உட்காந்துட்டு சர்ன்னு சுத்துறதுக்கு அதுல ஏறி உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு அது ரவுண்ட் அடிக்குதா, அது ஒரு விளையாட்டா இருக்கு. இங்க வா, நான் சுத்திக்கிறேன், ஏறிக்காரு உட்காரு போடா. என்ன ஒரு வேலை செய்ய விடுறது இல்லப்பா, அப்படி உட்கார வச்சு பாத்துக்கிறான் தெரியுமா. எந்த வேலை செஞ்சாலும் கையில் உள்ளதை புடிங்கி புடிங்கி வேலை செய்யறான் புள்ள. அந்த அளவுக்கு பாசம் பார்த்தீங்களா. அது ஏன் சுத்துது அப்படிதான், அதை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அது ஏன் சுத்துதுன்னு சொல்லி அது மேல ஏறி உட்காந்து வேடிக்கை பாக்குறது. ஏன் சுத்துது இது, அதெல்லாம் உன்னிப்பா கவனிப்பான், ஆராய்ச்சி பண்ணுவான் தெரியுமா. செம்ம ஆராய்ச்சி பண்றதுல பக்காவான அறிவாளி. இவனை பேசாம என்ன படிக்க வைக்கலாம்? என்னடா படிக்கிற நீனு? சயின்டிஸ்டா வைக்கலான்னு பாக்குறேன். நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. சயின்டிஸ்டா போலடா, சயின்டிஸ்டா போறியா? ஆராய்ச்சி, பயங்கர ஆராய்ச்சி. அது ஏன் சுத்துது, அது ஏன் நிக்குது, அது ஏன் படுத்திருக்கு, மோப்பு போடக்குள்ள அது ஏன் இப்படியும் அப்படியும் போகுது, அதெல்லாம் நல்லா கவனிக்கும். ஆனா அந்த புள்ள இருக்கே, அதை பாருங்க, சாப்பிட்டுட்டு பேசாம தூங்கிடும் அது பிளேஸ்ல. இது வந்து என் பின்னாடியே சுத்தம், ஆனா என் கிட்டக்க வந்தா வராது. என் பின்னாடியே சுத்துற புள்ளதான், ஆனா பாசமா என் பக்கத்துல எல்லாம் உட்கார மாட்டாங்க. எங்க பாப்பாக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாரு இவரு. வேலை செய்யறத மட்டும் நல்லா கவனிச்சுப்பாரு. ஓ இப்படிதான் வேலை செய்யணுமா அப்படின்னு. இந்தா அப்படிடா கவுத்து போட்ட. நீ எப்படி வெளியே வருவ? வா வெளியே வா. உன்னோட திறமை வெளியே வர்றதும் வராம உள்ளக்கே அமுங்கி கிடக்கிறதும். இவனை கேஜுக்குள்ள போட்டு அடைச்சிட்டேன், ரொம்ப சேட்டை பண்றான்ல, அதனால கேஜுல அடைச்சாச்சு. டிங் டிங். ஆமா கடிச்சிடாத. சிங்கம், சிங்கத்தை அடைச்சாச்சுடா, சிங்கத்தை சிறையில போட்டாச்சு. சிங்கத்தை வெளி பண்ணிடலாமா, வெளியாக்கலாமா சிங்கத்தை? டேய் உன்னையெல்லாம் காப்பாத்த வரேன் பாரு. இன்னைய அச்சனா உன்னைய சேட்டக்கார சேகர், சேட்டக்கார சேகர். சந்தன பாண்டியாம்பா இவன் பேரு. இவன் பேர் சந்தன பாண்டி. இன்னையிலிருந்து சந்தன பாண்டி என்று அழைக்கப்படுவார். மிஸ்டர் சந்தன பாண்டி. அடிச்சண்டா. ஓ சந்தன பாண்டின்னு சொன்னாவே ஒரு வீரம் வருது இல்ல, ஈரம் வருது இல்ல. என்ன ஒரு கோவம், என்ன ஒரு அட்டகாசம். எம்மா குச்சு குச்சு குச்சு. இதுல இருக்காரு, இதுல இருக்காரு, இதுல இருக்காரு. வா வா, வாடா 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 ஒடியாடா. ஏறிக்காரு வா. அது ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏறி வர முடியும். அதுக்குள்ள ஏறி வந்தா நமக்கு அடிப்பட்டு விடும். அதனால இங்க பாருங்க, ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் எதிரி வரதுல என்னடா ஒரு கிக்கு. அப்படியே ஓடிட்டே இருக்கக்குள்ள ஏறி உட்காருண்டா, அதான்டா ஒரு கிக்கு. அப்படி அப்பதானே அடிப்படும். ஓடிட்டு இருக்கக்குள்ள ஏறி உட்கார்ந்தா தானே பட்டான்னு அடிப்படும். ஏமோ வளையோல வளையோல வள. இவனோடையே எனக்கு நேரம் போகுது. அப்ப நான் சமைக்க வேணாம், எனக்கு பசிக்கும்ல, அப்புறம் உங்களுக்கும் பசிக்கும்ல. சோறு 12:30 மணிக்கெல்லாம் அம்மா சோறு கொடுன்னு 12:30 மணிக்கெல்லாம் கத்துறீங்களா கிச்சன்ல வந்து உட்காந்துக்கிட்டு. அப்புறம் நான் எப்படி சமைக்கிறது? இப்படி எல்லாம் விளையாட்டு காமிச்சா நான் எப்படி சமைக்கிறது? இப்படி விளையாட்டு காமிச்சா நான் எப்படி சமைக்கிறது? கோவம் வந்துருச்சு சந்தன பாண்டிக்கு, கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து விட்டது சந்தன பாண்டிக்கு. என் கை போச்சு. அம்மா நெக நல்ல சார்பா இருக்குமா. என்ன கடிக்கிற, என்ன கடிப்பியா 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 நீ கடிப்பியா கடிப்பியோ. கோவம் வருது, கோவம் வருது, கோவம் வருது, கோவம் வருது. சந்தன பாண்டி செம்ம டென்ஷன் ஆயிட்டா. வச்சு விளையாடுறான் பாருங்க செம்மையா. அந்த பொண்ணு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க படுத்துக்கிட்டு. என்னடா பண்ற, வாடி இறங்கி வாடி. என்ன ஒரே தூக்கம் உனக்கு? எஞ்சி வா, வாங்கிட்டு பார். புள்ள சோலோ விளையாடிட்டு இருக்கான், அதனால என்னைய கூப்பிடுறான் விளையாட்டுக்கு. கூப்பிட்டு என்னைய கடிக்கிறான், எனக்கு வலிக்குதுல. ஏய் மாட்டிக்கிச்சுடா உன் கையி. நெகத்தை பாருங்கப்பா, நெகத்தை பாருங்கப்பா. ஐயோ அம்மா என்ன சார்பு, செம்ம சார்பு பாத்தீங்களா. இந்த சார்பு நம்ம கையில போட்டா பழாப்பழம் மாதிரி பொழந்துருதுப்பா. என்னமோ வடிவேல் சொல்ற மாதிரி போட்ட பல்லாப்பழம் மாதிரி பொழந்துரும் போல. இவன் நெகத்தை வச்சு கீரணும்னா நிஜம்லயே ரெண்டா கை வந்து அப்படியே பலாப்பழம் மாதிரி பிளேடு போட்ட மாதிரி, கத்தி போட்ட மாதிரி, அறுத்து விட்ட மாதிரி இருக்கு.
உன்கிட்ட கையை கொடுக்கல, கையில கிளவுஸ் போட்டு தான் கொடுக்கணும். ஒரு கிளவுஸ் ஒன்று இருக்குடா, ஓவனுக்கு வாங்கின கிளவுஸ் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட விளையாடுவேன். ஐயோ இது ஒரு விளையாட்டா? போ தள்ளிட்டே போ 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 தள்ளு போ. அவங்க பாருங்க, அவங்க மம்மி பாருங்க, பாவமா உட்காந்துருக்காங்க அவங்க மம்மி. என்ன பண்றது, மகராசிகளை பெத்தா இப்படிதான் பாவமா உட்காந்துருக்கணும். என்ன பண்றது, 1 பெத்தா உரியில சோறு, 9 பெத்தா தெருவுல தான் நிக்கணும். அதனால பாவம் எங்க அல்லுக்குட்டி, நீ அப்பெல்லாம் நிக்க மாட்டேடி, அம்மா இருக்கு தங்கம். அவன் டைம் முடிஞ்சிச்சு, தூங்க போயிட்டான். இவனை கொஞ்சம் உரசி பாப்போமா? ஏ தீக்குச்சி பட்டாசா தெருக்கு நீயும் விட்டாச்சா? பாருங்களேன், அமுக்க பாருங்களேன், தீக்குச்சி மாதிரி இருக்கு. ஏய் கொளுத்துனா எரிவியா? கொஞ்சம் கொளுத்தி பார்க்கலாமா, எரிவியா? யாரா அவன்? டேய் ஏன்டா அவன் வாழை பிடிச்சி இழுக்கிற? நீனா படுத்திருக்கான், அவன் வாழை பிடிச்சி இழுக்குது சேட்டை. ஏ சேட்டை பாரு, உனக்கு பலான்னு வைக்க போறாங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா அவன பாருங்க. டேய் வேணாம் சின்ன பயல, பெசாம இரு, எனக்கு கோவம் வந்துச்சு கடிச்சு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டான். ஏய் ஏய் சேட்டை தானே உனக்கு? இந்த இருக்கான் உங்க தங்காச்சி இருக்கா, அவகிட்ட போய் விளையாடுப்போம். இங்க இருக்கா பாரு, இங்க இருக்கா பாரு, வா 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 விளையாடு விளையாடு, வா இங்க இருக்கா பாரு, வாடா. ஏ வாடா, இங்க வாடா, இங்க வா, இங்க இருக்கா பாரு உன்னோட தங்காச்சி. உன் தங்கச்சி இங்க இருக்கா, இங்க இருக்கா, இங்க இருக்கா, ஓடு. அவளை பிடிச்சி கடி, அவளை பிடிச்சி விளையாடு. அதை விட்டுட்டு பெரியவங்கிட்ட போனா அவன் சும்மா இருப்பானா, லம்முன்னு வந்து கடிச்சு வச்சிருவான். ஓகேவா? பாய் சொல்லு. பாய், எனக்கு தூக்கம் வந்துருச்சு, குட் நைட் சொல்லிடு. அவங்க எப்போ தூங்குறாங்களோ அப்பதான் குட் நைட். ஓகே குட் நைட் சொல்லுடா, குட் நைட் சொல்லு. ஏய் சொல்லுப்ல, ஏய் கரிமுக்கா நீ என்ன சொல்லுடா. என்ன போய் எந்திரிச்சு போறான், போங்கடா. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் படுப்பானா? சை என்ன பெரிய தொல்லையா இருக்குது. தூரமா போயிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏய் சந்தன பாண்டி, இது உன் வாழ் தான்டா. என்னடா உன் வாழ் ஒன்றும் ஒண்ணா குரங்கு வாழ் மாதிரி நீட்டமா இருக்கு ரொம்ப. அவளை போயிட்டு கடி. நாகனது பாய் சொல்லிட்டு போனா இவங்க அப்பதான் ஸ்டேட்டைகளை ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். தூக்கம் வந்துருச்சு, அவளை கிளப்பி விட்டுட்டு அந்த இடத்துல நீ படுக்கணும். அதானடா உன்னோட டார்கெட்டு, பண்ணிடல? ஓகே படு. கைப்புள்ள தூக்கம் வந்துருச்சு, அப்படியே படுத்துக்க படுத்துக்க. படுடி சொங்க புள்ள, செல்ல புள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.